2026 தேர்தலில் யார் நாட்டை ஆள்வார்கள்? ஸ்டாலின் 5 ஒற்றைக்கல்லில் 5 மாங்காய் அடித்த கதை. 2026 தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டை பெற்று மிகப்பெரிய ஆளும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கு 118 என்ற மேஜிக் நம்பர் இப்போது இல்லை. இந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏறக்குறைய 4 தினங்களாக அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஆட்சி அமைக்க முடியாத அளவிலே மத்திய அரசு பல்வேறு விதமான பணிகளை செய்து வந்தது. ஆனால் ஸ்டாலின் ரஜினியினுடைய ராஜதந்திரம் காரணமாக திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏறக்குறைய 5 சீட்டுகளை பெற்ற காங்கிரஸ் வெளியேறி டிவிகேயில் கூட்டணிக்கு சேர்ந்துள்ளது. அதுபோல விடுதலை சிறுத்தைகள், அதுபோல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி அனைத்து திமுகவினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தானமாக விஜய் அவர்களுக்கு கொடுத்து, எப்படி தாய ஆட்டத்திலே வெட்டு கொடுத்து விளையாடுவார்களோ அதுபோல ஸ்டாலினுடைய ராஜ தந்திரம் நுணுக்கம் வெளிப்பட்டுள்ளது. அதுபோல அதிமுக திமுக கூட்டணி அமைவது என்பதெல்லாம் கற்பனைக்குரிய வாதங்கள். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவை தயார் செய்வதற்கு தனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாக ஸ்டாலின் நடத்தி காட்ட இருக்கின்றார். உட்கட்சி பூசல்களையும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் சரி செய்து திமுக 2029 எம்பி தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்குரிய சூத்திரத்தை கையில் எடுத்துள்ளார். அது வரவேற்புக்குரியதாக. அப்படி 2019 தேர்தலுக்கு திமுகவை தயார் செய்வதற்கும் நன்கு வேலை செய்யக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து செய்வதற்கும், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியடைவதற்கும் உள்ள ராஜவியூகங்களை வகுத்துள்ளார். அதுபோல இந்தியாவில் பிஜேபி காங்கிரஸ் இல்லாத மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவிலே வீறு கொண்டு எழுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் பல திட்டங்களை வடிக்க இருக்கின்றார். அவருக்கு கிடைத்த சரியான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அதுபோல விஜயனுடைய டிவிகே மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக 2 கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் மற்ற பிற கட்சிகளையும் இணைத்து அவருக்கு ஒரு கடிவாளம் போட்டுள்ளார். இது அரசியலிலே மிகப்பெரிய ராஜதந்திரம். வருகின்ற தேர்தலிலே உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு அதிகம் ஏற்படுவதற்கு
ஒரு முன்னோட்டமாக அவர் களம் காண வேண்டும், சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எப்படி பணிகளை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் கூர்ந்து நோக்குவதற்காகவும் நாளைய விடியலுக்கான புதிய தலைவரை உருவாக்குவதற்கு அவர் பெரும் முயற்சி எடுத்துள்ளார். இந்த முயற்சிகளெல்லாம் திட்டமிடுதலின் ஒரு கூறாகவே கருதலாம். ஒரு கல்லில் 5 மாங்காக்களை வெற்றி கொண்டுள்ளார் ஸ்டாலின். நாளை 40 உள்ளாட்சியும் நமதே என்ற கோஷத்தில் மீண்டும் திமுக வீறு கொண்டு எழும். நன்றி, வணக்கம்.